கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளை நாம் பார்க்க இருக்கிறதான வேத வசனம் லூக்கா 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான் என்று இந்த வேதவசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, மேலே கூறப்பட்ட வசனம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு திருப்தியை தரக்கூடியதாக உள்ளது. ஆகிலும் இவர்கள் இதன் அர்த்தத்தை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. தங்கள் அனுதின ஜீவியத்திலோ அல்லது தங்கள் சொந்த காரியங்களில் மட்டும் இதை பயன்படுத்துவதற்காக அல்ல. தேவன் அவர்களுக்கு தந்துள்ள வரங்களை தங்கள் அனுதின வாழ்க்கையிலே அதை தங்கள் திறமைக்கு தக்கதாக அதிகப்படுத்துவது, எஜமான் வரும்போது அதை ஒப்புவிக்கத்தக்கவர்களாக பார்த்து, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தில் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றும் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றும் சொல்வதற்கு ஒப்பாயிருக்கும். இது பலியின் ஜீவியத்திற்கு அடுத்த காரியமாக இருக்கிறது. மத்திய 25ஆம் அதிகாரம் 20 வாசிக்கும்போது இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது. அப்பொழுது 5 தாலந்து வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்து இடத்தில் ஒப்புவித்தீரேன், அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவன் எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் உன்னை அதிகாரியாக வைப்பேன், என் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தின் இடத்தில் ஒப்புவித்தீரேன், அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையுள்ளாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடைய வாங்கிக்கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலமான ஊழியக்காரனை, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ ஏன் பணத்தை காசுக்கார வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது? அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்க தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவனவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாத இடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று இந்த வேதவசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டதான பொறுப்பிலே நம்ம கொடுக்கப்பட்டதான தாளந்துகளை சரியாக பயன்படுத்த வேண்டும். சோம்பலாக பயத்தோடு நாம் இருக்கக்கூடாது. தாளந்துகளை சரிவர பயன்படுத்த வேண்டும். அதை பெருக்கும்படிக்காக, அது மற்றவருடைய ஆசீர்வாதத்துக்கு, மற்றவருடைய பிரயோஜனத்துக்கு கிடைக்கும்படிக்காக நாம் அதை பயன்படுத்த வேண்டும். அப்படி நாம் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் நம்மை பார்த்து சொல்லுவார், கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்துக்கு உன்னை அதிகாரியாக மாற்றுவேன் என்று தேவன் சொல்லுவார். நம் அநேகத்துக்கு அதிகாரியாக வேண்டும் என்று நாம் அநேகர் ஆசைப்படுவோம். ஆனால் கொஞ்சத்தில் உண்மை இல்லாதவர்களாக இருப்போம். நாம் கொஞ்சத்திலே தேவன் நமக்கு கொடுத்துதான் அந்த கொஞ்சத்திலே நாம் உண்மையாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் நமக்கு கொடுக்கதான் அநேகத்தின் அதிகாரியாக நாம் மாறுவோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து அவருடைய சித்தத்தின்படி நடக்க நமக்கு உதவி செய்வராக. நாம் இப்படியாக வசனங்களை வாசித்து அவைகளை நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே தியானம் செய்து கடைபிடிக்க முற்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.